எருக்கலை அப்படின்னு சொல்றதுல ஏதாவது ஸ்பெசிபிகேஷன் இறுக்கத்துக்கு தீயது போக்கக்கூடிய சக்திங்க. ஓ அந்த இறுக்கம் அது இந்த செடிக்கு ஒரு சக்தி இருக்கு. ம். நிறைய பேர் அதுல இருந்து நூல் மாதிரி எடுப்பாங்க ஐயா. எனக்கு தெரிஞ்சவங்கன்னா பெரியவங்க இருந்தாங்க. ஓ இப்ப அது மாதிரி ஆட்கள் நூல் மாதிரி எடுத்து அதுல ரக்ஷ கட்டுவாங்க. ஓ அது மாதிரி எங்க நம்ம கூடிய அப்பா கூடிய ஒருத்தர் இருந்தா, நான் பாத்திருக்கேன் அவர் பண்ணி. நான் ஆச்சரியப்படுவேன். ம். எப்படிடா அந்த இலையில இருந்து எப்படிடா அது எப்படி பண்ணுவாருன்னே தெரியாது. ம். அது அந்த நூல்லாம் அது ஒரு மாதிரி ஃபார்ம் பண்ணுவாருங்க. அதுல இருந்து எடுத்து ஃபார்ம் பண்ணி கட்டி விடுவார் ஒரு ஆபத்துகள்லாம். ஓ ஓ கொஞ்ச நாள் தான் இருக்கும். ம். ஒரு இது மாதிரினா இந்த கயிறு மாதிரி வராது. permanent-ஆ இருக்காது. அதனால அதுக்கு ஒரு சக்தி இருக்கு. ஓ ஒவ்வொரு இலைகளுக்கும் ஒரு சக்தி இருக்கு. அதான் ஆயுர்வேதத்துல சொல்றாள், ஓகே ஒவ்வொரு திரவியங்களுக்கும் ஒரு சக்தி இருக்கிற மாதிரி இருக்கையில சூரியன் சக்தி பெற்றது, சூரியனுடைய சக்தி பெற்றது. ஓகே அது ஒரு சக்தி. அது சூரியனுடைய சக்தி சிவபெருமானுக்கு விசேஷமானது. அந்த இது நம்ம பண்ணும்பொழுது இந்த உடம்புல இருக்கக்கூடிய ஆற்றல் பெருக்கிறது. சூரியனுடைய பலம் எப்படி சோலார் எனர்ஜி. நான் சொல்லுவேன், பொதுவா சொல்லுவேன், இப்பெல்லாம் சோலார் பேனல் போடுங்க சோலார் எனர்ஜி எல்லாம் சொல்றா. நம்ம ஒவ்வொரு உடம்புமே சோலார் எனர்ஜி தான். நம்மளே சோலார் பேனல் தான். நம்மளே எப்படி பண்றோம்? மொபைல் தானே. இப்ப நம்ம நடந்துட்டு இருக்கோம், நமக்கு எங்க இருந்து சக்தி கிடைக்குது? சூரியன் தான். இப்ப நம்ம எல்லாமே அந்த மொபைல் சோலார் பேனல் தான் நம்ம அப்படின்னு. அதனால சூரியனை அன்று வழிபட்டு நாம் நன்மை பெறக்கூடிய நாள் தான் இந்த ரத்த சப்தமி. ரத்தம் என்றால் தேர், சப்தமி என்றால் 7ஆம் நாள். சப்தமி, அஷ்டமி, நவமின்னு அந்த சப்தமி அன்று நாம் செய்யக்கூடிய ஒரு கிரியை.